சும்மாவே இருக்கணும். என்ன கிண்டல் பண்ணாலும் ஏன் என்ன நான் செலிபிரிட்டி இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளை அப்புறம் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவங்க கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க கெனிஷா, எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க. அவங்க வீடியோ போட்டா அதுல ஒரு சைபர் புள்ளி ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு. ஏன் பார்க்கற ஹீரோயினாங்க. சென்னை ஹைகோர்ட்ல ஆக்டர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி அவங்க டிவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருந்த சமயத்துல ரீசெண்டா ரவிமோகன் ஒரு பிரஸ் மீட்ல சில குற்றச்சாட்டுல வச்சிருக்காரு. என்னன்னா, தனது மனைவி அவரோட குழந்தைய பார்க்க அனுமதிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லா படி கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கப்ப ஒரு தந்தை தான் குழந்தைய பாக்குறதுக்கு கோர்ட்ல விசிட்டேஷன் ரைட்ஸ் கேட்க ஒரு உரிமை உண்டு. விசிட்டேஷன் ரைட்ஸ் என்னன்னா, தான் குழந்தைய பாக்குறதுக்கான உரிமை. ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காருன்னா, அவர் மன ரீதியான துன்பத்துக்கு ஆளாயிருக்காரு, லைக் மென்டல் குரூயல்டி, அதை பத்தியும் பேசியிருக்காரு. ஆர்த்தி ரவிமோகன் அவர்களுக்கு மென்டல் பிரஷர் கொடுப்பதாகவும் அவரை மிரட்டி கட்டாய திருமணம் செய்ததாகவும் ரவிமோகன் இந்த பிரஸ் மீட்ல குறிப்பிட்டுள்ளார். அஸ் பர் லா படி அண்டர் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழே மன ரீதியான துன்புறுத்தல் என்பது வலுவான காரணமாக கோர்ட் எடுத்துக்கிடுவாங்க. அதன்படி ரவிமோகன் அவர் அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸை கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். மூன்றாவது குற்றச்சாட்டாக இனவெளி துன்புறுத்தல் பத்தியும் பேசியிருக்காங்க. சைபர் புல்லிங் பத்தியும் ரவிமோகன் பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. திட்டமிட்டு தன் மீது இனவெளியில் அவதூறு பரப்புவதாகவும் சைபர் புல்லிங் பத்தியும் பேசியிருக்காரு. அஸ் பர் லா ஐடி ஆக்ட் மற்றும் பிஎன்எஸ் ஆக்டின் கீழ் ஒருவரை பற்றி தவறாக இணையத்தில் அவதூறு பரப்புவது தண்டனைக்குரிய குற்றமாகும். ரவிமோகன் இப்ப கேட்டிருக்க நீதி பலருக்கும் ஒரு பாடமாக இருக்கும். அதே மாதிரி சட்டம் உண்மையை வெளியே கொண்டு வரும்னு நம்ம நம்புவோம்.